தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஊர் பேரை சொன்னாலும் அந்த ஊர் ஸ்பெஷல்னு சொல்கிற மாதிரி ஒரு உணவு வகை நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி அந்த ஊர் சார்ந்த மண் சார்ந்த அரசியலுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த அரசியலை அந்த ஊர் ஸ்பெஷல் உணவை சுவைச்சிக்கிட்டே பேசுகிறதுக்கு பேர் தான் கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல். இன்றைக்கி நாம் மதுரையில் இருக்கோம். மதுரைன்னு சொன்னதும் நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், வைகை நதி, ஜிகர்தண்டா, கோனார் கடை, கறி தோசை, இப்படி நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி சில நபர்களும் நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரோட ஒரு பிரத்யேக உணவை சுவைச்சிக்கிட்டே கொஞ்சம் அரசியல் பேச போகிறோம். அந்த நபர் யாருன்றதை பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வெல்கம். நல்லா இருக்கேன் ஐயா. வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம ஊர் ஸ்பெஷல் கோனார் கடையில் என்னென்ன இருக்கு சொல்லுங்க. ஐயா, சாப்பாடு இருக்கு. சாப்பாடுக்கு ஐயர் மீன் குழம்பு, வறுவல் குழம்பு, குடல் குழம்பு, மூளை ரோஸ்ட், நெஞ்சு கறி, நெஞ்சு ரோஸ்ட், மட்டன் சுக்கா இருக்கு. கறி தோசை நம்மகிட்ட ஃபேமஸ். அதை சொல்லுங்க. மட்டன் கறி தோசை தான் நம்மகிட்ட ஃபேமஸ். ஆமா, கிளைமாக்ஸ். அதை எதிர்பார்த்து தான் இங்க வந்தது. ஆனா நீங்க சொன்ன மற்ற ஐட்டம் எல்லாத்தையும் கேட்கும்போது எல்லாத்தையும் சாப்பிடணும் போல தான் தோணுது. அவ்வளவு இடம் வயிற்றுல இருக்குமான்னு தெரியல. ஆமா, இல்ல ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பார்க்கலாம். சரி, ஒன்னு ஒண்ணு கொண்டு வாங்க. ஆமா, மறக்காம ஐர மீனோட வாங்க. வாங்க. இல்ல நீங்க இந்த ஐர மீன் வந்து பர்டிகுலரா கேக்குறீங்களே, அது என்ன விசேஷம்? அது இல்ல, அது வந்து முதல்ல ஆத்து மீன். அது ஆத்து மீன். இங்க ஆறுனா வைகை ஆறு இங்க இருக்குது. அந்த வைகை நதியில் வரக்கூடிய ரொம்ப சின்ன மீன், நல்ல நீர்ல மண்ணுக்குள்ள இருக்கும். அது ஈரம் இருக்கிற மண். ஆமா, மண்ணுல தண்ணிக்குள்ள ஏத்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது பானைப்பிரி போட்டு பிடிப்பாங்க ரெண்டு பக்கம் வச்சு. அதுல என்ன ஆச்சரியம்னா, அந்த மீனை வந்து சமைக்கிறதுக்கு தான் முதல்ல அதை வந்து பால்ல வந்து உள்ள போட்டுருவாங்க. பாலுக்குள்ள நிறைய மீன், பசும்பால்ல, காய்ச்சின பால்ல, சாதாரண பால்ல போட்டுருவாங்க. அது எதுக்குன்னா, அந்த மீன் அந்த பாலை குடிச்சுட்டு மண்ணை கக்கும். அது ஒன்றும் இப்போ சாதாரணமாக அது சமைக்கிறப்ப அப்படியே சாப்பிட்டோம்னா அதில் அந்த மண் நமக்கு வாயில் வந்துடும். அதுக்காக என்னென்னா அதை கக்க வச்சுட்டு அப்புறமேல எடுத்து அந்த மீனை சமைப்பாங்க. அது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் இட்லியில் சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். மதுரையில் இந்த விஷயம் வந்து அதான் சாப்பிட்ற பொருள் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கலாம், ஆனால் ஆகலை. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபுட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இல்லை அப்படின்னு இல்லை. இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு 2000 வருஷமாக இங்கே வந்து இரவு கடைகள் உண்டு. அல்லங்காடி அப்படிமோ. அல்லுன்னா இருட்டு, இரவு கடைகள். மதுரை காஞ்சின்னு ஒரு நூல் இருக்குது தமிழில். அதை எழுதினவர் வந்து மாங்குடி மருதனார் அப்படின்னா, அவர் வந்து மதுரைக்கு பக்கத்தில் சங்கரன் கோயில் பக்கத்தில் ஊருக்காரர் தான் அவர். அவர் எழுதுகிற போது மதுரையை பற்றி 24 hours ஒரு நேர்முகவர் மாதிரி சொல்வார். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கேன். செகண்ட் ஷோ விட்டு கூட வந்து நாங்கள் சாப்பிட்டு போவோம். அப்படியான இரவு கடைகள். இங்கே மெட்ராஸ்லாம் கையேந்தி போகணுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது இங்கே வந்து அப்படி இல்லை. அந்த ரோட்டு கடைகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சைவ உணவுகள். அதுவும் சௌராஷ்டிர இனத்து மக்கள் வந்து இந்த பொங்கல், இட்லி, தோசை இதுகள்லாம் அந்த 10 ரூபா இருந்தாலும் பிழைக்கலாம், லட்ச ரூபா இருந்தாலும் பிழைக்கலாம். அது ஒரு ஒரு பெரிய ஆச்சரியமான நகரம். விளிம்பு நிலை மக்கள் கூட வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா அவர் உழைச்சிட்டு வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கான அதுவும் அந்த புரோட்டாவும் அந்த சால்னாவும் சாப்பிட்ற மாதிரி சந்தோஷம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன ஐட்டம் இல்லாமல் வாழை இலை போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஐயா கொட்டாங்க. அப்படி வாங்க, சொன்னல. ரைட்டு, இதுதான் சிறப்பு. ஏன்னா இதில் முக்கியமானது என்ன கேட்டிங்களா, இது வந்து பச்சையம் இருக்குது. இது வந்து இந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து எடுக்கக்கூடிய அந்த விஷயத்த இது வச்சிருக்குது. இதில் சுடு சோறு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப தண்ணீர் கொண்டாங்க. சுடுசோறு போட்டு அதை சாப்பிட்றப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் நம்மளுடைய உடம்புக்குள்ளே போகுமா. அது நல்லது. ஆமாம். இதை நீங்கள் கேட்டீங்கல்ல, இந்த மீன், இந்த பார்த்தீங்களா, இது ஐர மீன். இந்த மீன் அளவுக்கான ஒரு மெல்லிய மீன் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க. இது குழந்தைகளும் சாப்பிடலாம். இதில் பெரிய முள்ளெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்படியே சாப்பிடலாம். ஆமாம், அப்படியே சாப்பிடலாம். இது கோலா உருண்டை. கறியை கொத்துக்கறி மாதிரி பண்ணி அதை வந்து பழைய காலத்தில் உரலில் போட்டு ஆட்டுவாங்க. இப்போ வந்து மிக்சி
அது இது பண்ணி மசாலாலாம் போட்டு விட்டு, ஆங்கிலத்துல ஷ்ரெட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அப்படி சொல்லி எண்ணெயில் போட்டு வறுக்கணும். இது நெல்லி சாப்ஸ். நல்லி. நல்லி சாப்ஸ். இது நீங்க சிக்கன் நினைச்சிடப்படாது. அதை பாக்குறதுக்கு சிக்கன் லெக் பீஸ் மாதிரி இருக்கு. அது இல்ல, லெக் பீஸ் இல்ல. இது வந்து ராஜ்கிரண் சாப்பிடுவார்ல அந்த மாதிரி இது. இது எண்ணெய் சுக்காங்க. எண்ணெய் சுக்கா இதான் நான் சொன்ன சிறப்பான ஐட்டம். இந்த சுக்கால எண்ணெய் சுக்காங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இங்க தெக்க மட்டுமே கிடைக்கிற விஷயம் அப்படின்னு ஆமா ஆமா ஆமா. இது மட்டன் சுக்கா நம்ம கடையில ஸ்பெஷல் மட்டன் சுக்கா. இன்னொன்னு முதல்ல சுக்கான்னு அது சொல்லி எண்ணெய் சுக்காங்க. சரி. எண்ணெய் சுக்கா சாப்பாட்டுக்கு நைட்டு நாங்க டிஃபனுக்கு வந்து எண்ணெய் சுக்கா ட்ரை சுக்கா. செவரொட்டி. செவரொட்டி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆட்டோட உடம்புல இருக்கக்கூடிய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கிடைக்கிறது அபூர்வம், எங்க போனாலும் கிடைக்காது சொல்லுவாங்க. ஈரல் இருக்கா? ஈரல் குடல் ரோஸ்ட், நெஞ்சு கறி. நெஞ்சு கறியா? சரி சரி சரி. இந்தாங்க சாதம் போட்டுக்க. நீங்க முதல்ல போடுங்க. ஏன்னா நீங்க நாங்க எங்க ஊருக்காரர்களுக்கு வரவேற்பு தான் நாங்கள் கொடுப்போம் முக்கியமா. சாதம் குறையா போடுங்க. ஏன்னா இதெல்லாம் சாப்பிடணும்ல. முதல்ல நீங்க சொன்ன அந்த ஐர மீன்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். போடுங்க குழம்பு போட்டுங்க. அந்த மீனோட சேர்த்து குழம்பு போடுங்க. எப்படி இருக்கு? வேற லெவல். அந்த மீன் மட்டும் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தான் அதனுடைய டேஸ்ட். அதான் சொல்ல வந்தேன். சாப்பாடோட இதை சாப்பிடும்போது மீன் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இல்ல. ஆனா அந்த மீனை மட்டும் தனியா சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் தெரியுது. அது பிரமாதமா இருக்கு அந்த டேஸ்ட். ஆமா ஆமா. இதுக்கு இட்லிக்கும் வச்சுக்கிடுவாங்க. இரவு நேரத்துல இட்லி ஐர மீன் குழம்புங்கிறது ரொம்ப சிறப்பான ஒண்ணு. இப்ப இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஐட்டமா தான் இருக்கு. சரி. நீங்க சொன்ன பிறகு இந்த சுவரொட்டி வந்து மட்டன் கடைகள்லயே கிடைக்கிறது அபூர்வம், முன்னாடியே சொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த ஈரல் சுவரொட்டி இதெல்லாம் என்ன அப்படின்னா அது கொஞ்சமா தான் அதனுடைய உறுப்பு, சின்ன உறுப்பாக தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நெஞ்சுக்கறி, தொடக்கறி, கழுத்து கறின்னு கேட்பாங்க. இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு தரதா இருந்தால், நோயாளிகள் தரதா இருந்தால் இந்த இதெல்லாம் நல்லது அப்படிம்பாங்க. அதுக்காக தான். ஏன் நான் இதை குறிப்பிட்டு கேட்டேன்னா, இதுக்கு வந்து சென்னை மாதிரியான நகரங்கள்ல வந்து டிமாண்ட் ஜாஸ்தி. ஆமா ஆமா ஆமா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி வைக்கணும், 4 நாளைக்கு முன்னாடி சொல்லி வைக்கணும், சொன்னா தான் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதுக்காக வெள்ளக்காரர்களுக்கு உணவு வேற, மருந்து வேற. நம்மளை பொறுத்த மட்டும் அப்படி இல்லை. உணவே மருந்து. இப்போ நம்ம இந்த இதுக்கு இல்லையா, வயிற்று புண் உள்ளவங்க வந்து இந்த கொள்ளக்குழம்பு வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நம்ம கூட கேட்போம், என்னங்க அது காரமெல்லாம் இருக்குது, அதை போட்டு எப்படி சாப்பிட்றது? காரமாக இல்லை, அதுக்கேற்றபடி மஞ்சள் மற்றது மிளகு இந்த மாதிரி போட்டு இது பண்ணாங்களே. வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே வந்ததே எதுக்குன்னா மிளகு கிடைக்கும் தான் வந்தாங்க. மிளகுக்காக. ஆமாம், மிளகு தான் நமக்கான காரம். நமக்கு மிளகாய் கிடையாது. மிளகாய் நம்மளது இல்லை, நம்ம சிலி நாட்டிலிருந்து வந்தது அது. ஆமாம், அது நமக்கு வந்து மிளகு தான். இப்போ மிளகுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கறி. கறி தான் வள்ளி நரி, இந்த பெரிய ராணான்னு சொல்லுவோம்ல அது. அதனால தான் இன்னைக்கு நம்ம மிளகு குழம்பு தான் கறி குழம்பான்னு கேட்குறோம். அப்ப கறி குழம்பு அப்படின்றது வந்து ஆட்டுக்கறி கோழிக்கறியை சொல்றது இல்ல, மிளகு போட்டு வைக்கப்படுற குழம்பு அது. அந்த குழம்பு காரமான குழம்பா அப்படின்னு கேட்கறதுக்காக கறி குழம்பா. கறி குழம்பு தான். அதான் நம்ம இப்ப மட்டன் குழம்பு அப்படி குழம்புன்னு மாத்திட்டோம். ஆமா, அப்படி நினைச்சுக்கிட்டோம். கோழி குழம்பு, மட்டன் குழம்பெல்லாம் கறி குழம்பு அப்படின்னு. ஆமா ஆமா. அப்ப சுத்த சைவம் சாப்பிட்றவங்க வீட்லயும் கறி குழம்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு மடாதிபதி வந்து தான் வேலைக்காரனை கூப்பிட்டு பாட்டிலேயே என்ன சமையல்னு சொன்னாராம். அவனை கூப்பிட்டு சற்றே துவையலறை அப்படின்னு இருக்கார். துவையல் தெரியும் இல்லையா? சற்றே. அவன் சரின்ட்டு போயிருக்கான். தம்பி, ஒரு பச்சடி வை, வற்றல் ஏதேனும் வறுத்து வை. இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? புரியுது, இது வரைக்கும் புரியுது. வற்றல் ஏதேனும் வறுத்து வை, வத்தல், சற்றே துவையலறை, தம்பி ஒரு பச்சடி வை. பச்சடி வை, வற்றல் ஏதேனும் வறுத்து வை. குற்றமில்லை, தப்பில்ல. காயமிட்டு கீரை கடை, பெருங்காயம் இருக்குல்ல, காயமிட்டு கீரை கடை. கீரையில பெருங்காயம் போடுறோம். காயமிட்டு கீரை கடை. கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. மிளகு காய்னா அதான் கறி. கறிங்கிறது சொல்ற வார்த்தை. மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. இந்த இதுக்காக மிளகு போட்டு சமைச்சு வை அப்படிங்கிற மாதிரி சொல்றது.
சரியா, சாப்பாடு பற்றி நிறையா பேசிட்டோம். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். வாங்க. சாப்பாடு தவிர மதுரையில் வேற எதெல்லாம் ஃபேமஸ்? மதுரையை பொறுத்த மட்டும் 30 நாளும் திருவிழா தான். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் இது வந்து கோயில் நகரம்பாங்க. இல்லை, கோயில் நகரம் காஞ்சிபுரம் தான். ஆமாம். இது வந்து ஃபெஸ்டிவல் சிட்டி, விழா நகரம், விழாக்களின் நகரம், விழாக்களின் நகரம். ஆமாம். ஏன்னா 12 மாதம் இருந்தால் 12 மாதத்துலேயும் சாமி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த நாட்டிலையும் இல்லாத பேர் மதுரை வீதிகளுக்கு உண்டு. மாதங்களினுடைய பேரையே வீதிகளின் பேராக வச்சிருக்கக்கூடியது எங்கள் ஊரில் தான். மாசி வீதி, சித்திரை வீதி, ஆமாம், ஆடி வீதி, ஆவடி வீதி எல்லாமே இருக்கும். இந்தந்த வீதிகளில் சாமி அந்தந்த மாதங்களில் அந்தந்த மாதங்களில் சாமி சுற்றி வர்றதுனால அந்த வீதிகளுக்கு அந்த மாதங்களுடைய பெயர். தமிழில் பட்டினப்பாளையம்னு ஒரு நூல் இருக்குது, சோழ நாட்டை பற்றி சொல்கிறது. அதில் அந்த சந்தை நடக்கிற போது கொடிகள் ஏற்றிட்டு போகலாம். இன்றைக்கி நம்ம அரசியலில் கொடிகள் பற்றி சொல்கிறோம் இல்லையா, அந்த கொடிகளை வச்சு கண்டுபிடிச்சி போடலாமா. மஞ்சள் கொடி பறக்கிற இடத்துல தங்க வியாபாரம் நடக்குமா. பச்சை கொடின்னா அதுக்கான அரிசி இது காய்கறி இருக்குமா. இப்போ இந்த வண்ணத்தை வச்சு அது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு போகலாமா. படிக்காதவனுக்கும் அது தெரியுமா. இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் கேட்க தோணுது. இப்படி கலைஞரோடையும் நெருக்கமாக இருந்திருக்கீங்க, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மாவோடையும் நெருக்கமாக பழகிருக்கீங்க, கமல்ஹாசன் சார் கூடயும் பழகிருக்கீங்க. ஆனால் நீங்கள் நல்லா பேசக்கூடிய ஆள், நீங்கள் பேசி பேசி ஆட்சியை பிடிச்ச வரலாறு நமக்கு தெரியும். நீங்கள் ஏன் தீவிர அரசியலில் ஈடுபடலை? இல்லைங்க, அது என்னன்னா நான் அதுக்காக பயிற்சி எடுக்கலை. இப்போ வில் பயிற்சி, வேல் பயிற்சி, வால் பயிற்சின்னு ஒவ்வொரு பயிற்சி எல்லாம் தெரிஞ்சவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனால் அந்தந்த துறை சார்ந்த பயிற்சி மாதிரி எனக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேடை பேச்சு, இலக்கியம், மக்களை மகிழ்விப்பது, இது என்னுடைய பழக்கமான. எங்கள் அப்பா தமிழாசிரியர், அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கேற்றபடியே தயாராகியிருக்கேன். இப்போ இந்த இதை வச்சுட்டு என்னால் அரசியலுக்குள்ளே போக முடியலை. உங்களுடைய பேச்சு புலமையை நீங்கள் வந்து அரசியலுக்கு பயன்படுத்த விரும்பலை. ஏன்னா அரசியலுங்கிறது அது வந்து வேணும். அரசியல் இல்லாமல் வாழ முடியாது. அரசியல் இருக்கணும், அரசாள்ற பொருள் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆனாலும் அதுக்கு தகுதியாக உள்ளவங்க இருக்கட்டும்னு நினச்சிட்டு நான் என்னுடைய பாதையில் நான் போய்கிட்டே இருக்கேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்னா என்ன? எனக்கு பொறுத்த மட்டும் தேர்தல் வரப்போகுது, மறக்காமல் ஓட்டு போடணும். வீட்டில் இருக்கவங்களெல்லாம் ஓட்டு போட வச்சிடணும். நான் மதுரையிலேருந்து சோழவந்தானில் இருந்தேன் ரொம்ப நாளாக. நான் பிறந்தது அந்த ஊர் தான். மதுரைக்கு வந்த பிறகு கூட ஒரு பஞ்சாயத்து போர்டு தேர்தலுக்காக எனக்கும் என் மனைவிக்கும் அங்கே ஓட்டு இருந்தது. நாங்கள் பஸ் ஏறி போய் சாயங்காலம் 5 மணிக்குள்ளே, மாலையில் 5 மணிக்குள்ளே போய் அந்த ஓட்டை போட்டு வந்தோம். எங்களுக்கு அது ஒரு முக்கியமான ஒன்றுன்னு நான் நினைக்கிறது உண்டு. அதனால் அந்த கடமையை செய்கிறதுங்கிறது நான் மறக்காமல் செய்வேன். என்ன ஒரு கவலையாக இருக்குன்னா, நம்மள இந்த காலங்களில் இந்த ஓட்டுக்காக தேர்தலுக்காக விடப்பட்ட லீவ் அப்போ கிராமத்து ஆள் உழுக போகிறதுக்கு முதல்ல ஓட்டை போட்டு போகிறாரு. வரப்பு வெட்ட போகிற ஆள் வேலைக்கு போகிறதுக்குள்ளே ஓட்டை போட்டு போகிறாரு. கைவண்டி இழுக்கிற ஆள் ஓட்டை போட்டுட்டு காமிச்சிட்டு பெருமையாக ஓட்டை போட்டு போகிறாரு. ஆனால் பல பேர் நகரங்களில் இந்த லீவை பயன்படுத்தி வெளியூரில் போய் நாங்கள் ஜாலியாக இருக்க போகிறோங்கிறாங்க. ட்ரிப்பு போகிறேன். ஆமாம், கவலையாக இருக்குது. அது உண்மையிலே என்னன்னு கேட்டால் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், அது நமக்கு கிடைச்ச எவ்வளோ பெரிய வாய்ப்புங்கிறத நம்ம இது வந்து இப்படிலாம் அறிவுரையாக சொன்னோம்னா ஒன்று பூமரங்கள்ட்டு போயிடுவாங்க ஒரே வார்த்தையில். இல்லை, அவங்களுக்கு புரிய வைக்கணும். 21 வயசுங்கிறத 18 வயசாக மாற்றி கொடுத்தாங்கன்னா இளைய பாரதம் வந்து இந்தியாவை ஆளணுங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா. அப்போ அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், இது எவ்வளோ பெரிய ஆயுதம் உங்கள் கையில் இருக்குது, இதுக்கு ஆயுதம் இல்லை ஆயுதம் தான் சொல்லணும். அரசியலுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அதே மாதிரி வாக்களிக்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம், அதை தவற விடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மதுரையை பற்றியும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது மூணும் கலந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுது. சொல்லுங்க. என்னன்னா, இப்போ மதுரையோட உணர்வு, மதுரை மக்களுக்கு இருக்கிற உணர்வு, இந்த பாசம், இதை பற்றிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களும் நிறைய சொல்லியிருக்கீங்க.
இது வந்து அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு முறையும் மிகப்பெரிய அளவில் மாநாடுகள் நடத்துறதுக்கு, முதல் முறையாக மாநாடு நடத்துறதுக்கு மதுரையை பயன்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கா? நிச்சயமாக இருக்கலாங்க. ஏன்னா சினிமாலேயே மதுரையில் ஒரு படம் ஓடிட்டு அந்த படம் ஓடிடுமாங்க. ஆமாம், இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல. இன்னைக்கும் உண்டு. இன்னைக்கும் இன்னும் சொல்ல போனால் ஜேம்ஸ் பாண்ட் சீன் கானரிக்கு இங்கே வந்து ரசிகர் மன்றம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? அந்த முதல் ஜேம்ஸ் பாண்ட் முதல் ஜேம்ஸ் பாண்ட் சீன் கானரி, ஷான் கானரின்னு சொல்லுவாங்க. பரமேஸ்வரி தேட்டர்னு ஒன்று இருக்குங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பேனரே என்னன்னா அவருக்கு ரசிகர் மன்றம் வச்சுருப்பாங்க ஜேம்ஸ் பாண்டுக்கு இங்கே மதுரையில். ஆமாம், நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அவர் அந்த சீன் கானரி வந்து கலிஃபோர்னியாவில் அவங்க வீடு கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. அப்போ என்ன அதை தாண்டி வரப்போ நண்பர்கள்ட்ட சொன்னேன், இவர் வீடு இங்கே இருக்கு, மதுரையில் இவருக்கு மன்றம் இருக்குங்கிற விஷயம் இவருக்கு தெரியுமான்னு தெரியல. இன்னைக்கு இருந்தால் யூடியூப்ல போட்டு அவருக்கு மொழிபெயர்த்து கூட கொடுத்துருக்கலாம். ஜாக்கி சானுக்கு மன்றம் உண்டு. ஜாக்கி சானுக்கும். ஆமாம், ஹிந்தி படத்தையும் நாங்கள் பார்ப்போம். ஹிந்தி மேலே இப்போ இதெல்லாம் என்ன சொன்னாலும் கூட ஹிந்தி படம் இங்கே வந்து நல்லா ஓடி இருக்கு. யாதவ் பாரத், பாபி, ஹம் ஆப்கே ஹென்கோன் எல்லாம் கூட. அதனால கலா ரசிகர்கள் நம்ம ஆட்கள். உணவுல மட்டும் இல்லை, ரசனையிலையும் சரி, எதுவாக இருந்தாலும் தீர்மானிக்க. வெளிநாட்டுக்காரன் வெளி மாநிலத்துக்காரனுக்கே ரசிகர் மன்றம் வைக்கிறவங்க நம்ம ஆளுங்களை விட்டுருவாங்களா? அதை நம்பிதான் நம்ம ஆளுங்க இங்க வராங்க கூட்டம் போடுறதுக்கு. கரெக்டாக வராங்க பாயிண்ட்டுக்கு. ஏன்னா அப்படி இருக்கப்ப இங்கே ஒரு மாநாடு வெற்றி அடைஞ்சிட்டா நிச்சயமா ஒரு பெரிய இது அப்படிங்கிறத எம்ஜிஆர் உள்பட எல்லாருமே இந்த பக்கத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? நிறைவா இப்போ நான் உங்ககிட்ட இந்த பேச்சுவார்த்தை இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் வந்து கிளம்புறேன். எனக்கு மதுரை மண் சார்ந்து ஒரு மதுரைக்காரனா என்ன சொல்லி என்ன அனுப்பி வைக்க போறீங்க? ஒன்றும் இல்லைங்க, இங்கே மணிமேகலைன்னு ஒரு காப்பியம் இருந்தது, இருக்குது, இப்பவும் இருக்குது. மணிமேகலைங்கிற ஒரு காப்பியத்தை எழுதினவர் யாருன்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். மந்தூர்கார் தான். சீத்தலை சாத்தனார்னு எனக்கு தெரியும். மதுரை கூலவாணிகன்னா என்னன்னா, இப்போ இந்த பல்பொருள் அங்காடியில் வணிக இந்த பொருள்களாக வைக்கிறோம் இல்லையா, சமையல் பொருள்களாக வைக்கிறோம் இல்லையா, அதனால பலசர கடைகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த இது. இப்போ அவருக்கு சொல்கிற போது மணிமேகலையில் அந்த அட்சய பாத்திரம் கிடைக்கிற ஆபுத்திரனுக்கு வந்து சிந்தாதேவி கொடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த சிந்தாதேவி கோயில் இருந்துச்சுங்கிறாங்க. அதில் உலகம் எப்படி இருக்கணுங்கிறப்ப மதம் ஜாதி அதெல்லாம் சொல்லலை. மனிதன் எப்படிங்கிறவன் பசி இல்லாமல், நோய் இல்லாமல், பகை இல்லாமல் அவன் வாழணும். பசியும் பிணியும் பகையும் நீங்கி பசியும் வளனும் சுரக்கன வாழ்த்தி அப்படின்னு. இது 2000 வருஷம் ஆச்சுங்க. இந்த 2000 வருஷம் கழிச்சு இதை நம்ம பேசுகிறோம்னா அந்த இலக்கியங்கள் எப்படிப்பட்டவை, இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, அதுக்கு ஏற்றபடியாக நாம் வந்து என்ன அப்படின்னா, தேர்தல் நேரம் நமக்கு தெரியுது, என்னடா இங்கே உட்காந்து தின்னுட்டு இதை பற்றி பேசிட்டு சொல்லக்கூடாது. நாம் சொல்கிறது என்னென்னா, அவர்களுடைய ஜனநாயக கடமையை செய்யணும். நம்ம சொன்ன மாதிரி இந்த நலன்களெல்லாம் தரக்கூடிய நல்லவர்களை தேர்ந்தெடுத்து நாம் வந்து இந்த நாட்டுக்கு அவங்க கையில் ஒப்படைக்கணும். அவங்களும் அதுக்கு தங்களுடைய அந்த நேர்மை குன்றாமல் ஆளணும், வாழணும். அதுதான் முக்கியம். வாழணுங்கிறது முக்கியம், ஆளணுங்கிறது முக்கியம். வாழ்கிறோம், ஆள்றதுக்கு வரப்போகிறாங்க, யார் வந்தாலும் வரவேற்போம். நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவோம். அதுதான் வாக்கு என்கின்ற ஒன்று. அதன்படியாக வரட்டும். எல்லாத்தையும் சாப்பிடுங்க, நண்பர்களையும் சாப்பிட சொல்லுங்க, போய் ஊரெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லுவேன். நான் எனக்கான செய்தி மட்டும்தான் உங்களுக்கு கேட்டேன். நீங்கள் தமிழர்கள் அத்தனை பேருக்குமான செய்தியும் கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.